முறையை தேடினால் அவன் ஓடி வர போறான். வர வைக்க முடியும், அவன் அதுக்குதான் இருக்கான். புரிஞ்சதா? இன்னும் சொல்ல போனா நம்மளை படைச்சு இறக்கி விட்டுட்டு அவனுக்கு என்ன அங்க மயிரை பிடுங்குற வேலையா? நம்ம கூப்பிட்டா வரணும், நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவன் இருக்கான். அவன் ரெடியா தான் இருக்கான். நாம தான் கூப்பிடுறது இல்லை, தேடுறது இல்லை, புலம்புறது. ஐயா சாமி என்னை இப்படி விட்டு தவிக்க விட்டியன்னு சொல்லி இல்லை. எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மாதிரி நாம பண்றோம். பண்ணிட்டு சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ ஐயோங்கிறோம். அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரியான முறையில நம்ம போய்கிட்டு இருந்தா தவறான விஷயங்களுக்கு நாம போகவே மாட்டோம். நமக்கு புரிதல் வந்துடும், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதை செஞ்சா நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பல முறை சொல்றேன், இவனை பார்த்தாது நீங்க உங்க இதுகளை மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். நான் செய்யற வேலை எல்லாமே பிச்சை எடுத்துதான் செய்யறேன். அது இங்க எடுக்கணும் அங்க எடுக்கணும் அங்க எடுக்கணும் இல்ல. ஆனா அதை செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் நான் உறங்குறேன்னா, எதை எடுத்துட்டாலும் அதை எய்ம் பண்ணிட்டேன்னா அதை நிறைவு பண்றது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அதே கவனத்துல இருப்பேன், அதே செயல்பாட்டுல இருப்பேன், அதே எண்ணத்துல இருப்பேன், அதே தேடுதல்லே இருப்பேன். புரிஞ்சதை நான் சொல்றேன். தேடுதல்லே இருப்பேன், அந்த வேலையை செஞ்சிருவோம், முடிஞ்சிருவோம். அப்படித்தானே ஜெயிக்கிறோம். அதை நீயும் செய்யலாமுங்கிறேன், நீங்களும் எல்லாரும் செய்யலாம். என்ன இந்த அளவுக்கு இல்லைன்னா ஓரளவுக்கு. அது நான் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டு போறது இல்லைல்ல. நான் எனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலத்தையும் சேர்த்து நான் இழுத்துக்கிறேன். நீ அப்படி பண்ண வேண்டாம், உன் அளவுக்கு உன் குடும்ப அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான தகுதியை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. அவ்வளவுதான். உருவாக்கிட்டு போனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு 800 விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் எடுக்கிறோம், செய்ய முடியல, நிக்கல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படவே கூடாது. அதுக்கு நம்ம கை சேரல, அது பின்னடை ஏற்படுதுன்னா அப்ப இதை விட பெரிய விஷயம் ஏதோ ஒண்ணு நம்ம சாதிக்க போறோம். இது நம்ம கை கொடுக்கல, இதை விட பெரிய விஷயம் ஏதோ நமக்காக காத்திருக்கு, அதை நோக்கி நம்மளை தள்ளி விடுறாங்கன்னா அப்படி எடுத்துக்கிறோம். வேலை இருக்கு, இதை விட பெரிய வேலை இருக்கு, இதை விட பெருசா ஏதோ தூக்கு சுமக்க போறோம். அதுக்காக நம்மள அங்க இதுலயும் நீ சோர்ந்துடக்கூடாது, அங்க போன்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சதானே சொல்றது? அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு போனோம், இதுல இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், போச்சே அப்படின்னு ஆயிடுச்சு போ அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் கூட ஒரு சில நேரங்கள்ல ஆயிருக்கிறேன். எப்பன்னா மகா யாகம் நடத்தணும்னு சொல்லி அலைஞ்சப்போ அது 18 நாளில தொய்வு பிரேக் ஆயிடுச்சா. 6 மாசம் தமிழ்நாடு முழுக்க நம்ம யாத்திரை போய் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி 18 நாள் இருக்கும்போது இப்படி ஆகி போச்சே, பாலா போச்சே. சாமி பேரை சொல்லி எல்லாம் பாலாக்கிட்டாங்களே. நீ எல்லாம் என்ன சாமி மேல பயங்கரம், அப்பெல்லாம் பயங்கர டென்ஷன். என்ன சொன்ன சீருவேன். அந்த ஒரு 3 மாசம் வேலூர் பக்தர்கள் கிட்ட ரூம் பக்கத்துக்கே வர மாட்டாங்க. சாப்பிட கூட நானா என்ன அப்ப கூட எப்படி கேட்போம்னு நினைக்க, சோறு இருக்காமா ஏதாவது கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். என்ன ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லையா, இருந்தா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படிம்பேன். குடுன்னு பவானியா யாராவது ஒட்டியாருவாங்க. அவர் கேட்கறதுக்குள்ள நம்ம எடுத்து கொடுக்கணும், மறுபடியும் ரூமுக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பக்கத்துல நின்று சாப்பிட வச்சு சாப்பிட்டுட்டு தட்டக்கூடாது அப்படி தான் அப்படி தள்ளி விட்டு நான் பாட்டுக்கு தொடச்சிட்டு போயிடுவேன். தண்ணி வாங்கி கழுவ மாட்டேன், செய்ய மாட்டேன். 3 மாசம் அப்படிதான் இருந்தேன். கடுமையா சாமி மேல இதாகி இருந்தேன். அந்த பேலை இந்த பேலை அவனே இவனே நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தெரிஞ்சவனை கூப்பிட்டு கொண்டாந்து உள்ள விட்டு, நான் ஆரம்பிக்கும் போதே அவன்கிட்ட உத்தரவு கேட்டேன்ல, சரி பாரு முட்டி பாரு மோதி பாருன்ட்டு இப்ப இப்படி ஆகி போச்சே. அவர் ஏற்கனவே நிறைய சொல்லித்தான் இதை அனுப்பிச்சாரு, ஆனா அதை மறந்துட்டேன் நான். அந்த வேகத்துல போக 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 அந்த என்ன 2 கோடி பட்ஜெட்னா கூட எல்லாம் செட் ஆகுது. உன்னைய பாக்குறேன், ஐயா நீ இந்த மாதிரி இதுக்கு இவ்வளவு பட்ஜெட், இந்த பொருள் இவ்வளவு வரணும், நீ என்ன சொல்ற, ஐயா இந்த பொருளை நான் வாங்கி கொடுத்துட்டுமா, இந்த அப்ப வாங்கிக்கிறீங்களா ரூபா, அப்படி நீ வாங்கி கொண்டாந்து சேர்த்துரு. அதுல என்ன யாருக்கிட்டையுமே கை நீட்டி காசே வாங்கல, பொருள் தான். அரிசிக்கு அரிசி, பருப்புக்கு பருப்பு, யாகத்துக்கு
48 30 28 மணி நேரம் நடத்துற யாகத்துக்கு என்ன பொருள் அப்படி வாங்கி அப்படிலாம் செட் ஆகி வந்திருக்கும் போது நிறுத்திட்டாங்க. அது சாமி மேலேயே பழிய போட்டாங்க, உன் மேலேயே பழிய போட்டாங்க. அப்ப நீ தான் செஞ்சியா? ஆச்சா ஓச்சான்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி இருந்தேன். வேற ஒரு நாள் நைட்ல 3 மாசம் கழிச்சு பையா சிரிச்சுக்கிட்டே பம்மி பம்மி வந்தாரு. அவர் பம்மி பம்மி வர்றதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி நரி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரு கர்ஜனையில வரக்கூடியவர். சாமியெல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்ல அப்படி சிங்கமா சிம்மம் மாதிரி வருவாரு எப்பவுமே. கர்ஜனையோட அப்படி அந்த சவுண்டெல்லாம் அவ்வளவு இதா இருக்கும். அப்படி வர்றவரு ஏன்னா நரி பிடிக்க வர்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளவு கோபத்துல கூட பக்கத்துல வந்து என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனைனா தெரியாதா? தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, போயிருங்க பேசாம. என்னடா அடிப்பியா? அடிப்பேன், கத்தி வச்சு குத்தி புடுவேன், போயிருங்க. ஏற்கனவே ஒரு தடவை பயிற்சியில இருக்கும்போது அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நீ குத்துனாலும் குத்துவோடா, கத்தி வச்சிருக்கியாடா? வச்சிருக்கேன். அப்பெல்லாம் கத்தி எப்பவும் இந்த வங்கின்னு இருக்கும், எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன்னா அப்ப நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறனால தனியாவே சுத்திட்டு தெரியவேனா, அதனால வச்சிருப்பேன். பயிற்சி காலத்துல ரொம்ப நாள் வச்சிருந்தேன். காட்டுக்குள்ள ஓரம், அங்க ஓரம், இங்க ஓரம்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கணக்கு மீட்டில தான் பால்கார தோட்டத்துல சாமி உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருந்துச்சு. அவங்க சாமியை பயங்கரமா கிண்டல் அடிச்சு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் அங்கிட்டு பருத்தி காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அங்கிட்டு நின்று பேசி அது ஒரு அது எப்படி சொல்ல அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசினாங்க. ஒரு என்ன கோவம் வந்துருச்சு. கண்டார ஓலிமன் சரி என்னடா பேசுறேன்னு வாங்கி இடுப்புல இருந்து உருவிட்டு போய் சொரு சாமி அங்க உட்காந்து அவர் ஒடியாந்து வந்து கையை பிடிச்சாரு. டே 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 டேன்னு வந்து சடக்குன்னு கையை பிடிச்சது. என்னடா இந்த கழுதை இன்னும் மாடா வச்சுக்கிட்டு இருக்க, எப்பவும் நீ தூக்கி தூர போட சொன்னாரா அப்படின்னாரு. தூக்கிட்டு போடவா? அப்புறம் அவரு தான் பிடிங்கி பால்காரர் அந்த கிணத்துக்குள்ள போட்டாரு. அதை இன்னும் இதை வச்சுக்கிட்டு தெரியற நாய அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் கத்தி கத்தி வச்சிருக்காரு. அவன் வச்சிருக்கேன் சொருகிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்ட ஓட்டு. அப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாதானப்படுத்திட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் வரேன் போ அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்றேன், வரவே வராத, என் பக்கத்துக்கே வராத, நானும் உன்ட்ட வரமாட்டேன், போ, நானும் நாசமா போறேன், நீயும் நாசமா போ. எப்படி அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்போல்லாம். வேற ஒரு வாரம் கழிச்சு வந்தாரு. வந்து உட்காந்து கேள்றா, சொல்றத கேள்றா, அன்னைக்கும் கேட்க மாட்டோம்னு பிடிவாதம் பண்ணேன். பிடிவாதம் பண்ணி தான் அதை செஞ்சேன். அதை எப்படி ஏன் செய்யக்கூடாது, ஏன் காப்பாற்றக்கூடாதுங்க? ஏன் அதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம், அதுக்கு தானே பயிற்சி கொடுத்தீங்க. இப்படி பேசிட்டு அது பிடிவாதம் பண்ணி தான் வாங்கினேன். அன்னைக்கு உனக்கு பாட்டா பாடினேன், நீ கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ண. சரி ஆசை முட்டும் போது யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டேன். சரியா? இப்பவும் நீ என்னடா ஜெயிச்சுட்டடா அப்படின்னு. எங்கன்னு ஜெயிச்சேன், தோத்து போனேன், நான் நடத்தல, எல்லார்ட்டையும் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. 40 லட்சம் ரூபா பேப்பரு போச்சு இல்ல அப்படின்னு. அப்ப சிரிச்சுக்கிட்டு, டேய் அவன் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்ன்னு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அது மாதிரி நீ ஆன்மீக கிளாஸ் படிச்சோம்னு சொல்லிட்டு போடா, ஃபீஸ் கட்டி படிச்சோம்னு நினைச்சுக்கோடா அப்படின்னாரு.